விண்ணிலும் சாயி மண்ணிலும் சாயி எங்கும் சாயிரா என்னிலும் சாயி உன்னிலும் சாயி எல்லாம் சாயிரா. விண்ணிலும் சாயி மண்ணிலும் சாயி எங்கும் சாயிராம். என்னிலும் சாயி உன்னிலும் சாயி எல்லாம் சாயிராம். விண்ணிலும் சாயி மண்ணிலும் சாயி எங்கும் சாயிராம். என்னிலும் சாயி உன்னிலும் சாயி எல்லாம் சாயிராம். சாயிராம் சாயிராம் தலையார் தாங்கள் வாழும் சாயி தந்தையும் தாயும் நீயே சாயி. தலையார் தாங்கள் வாழும் சாயி தந்தையும் தாயும் நீயே சாயி. உன்னிடம் பணிந்தேன் உன்னை தினம் தொழுதே உன்னை போல் என்னையும் மாற்றிடு சாயி. உன்னை போல் என்னையும் மாற்றிடு சாயி. தூணிலும் துரும்பிலும் இருப்பாய் சாயி. துன்பம் அதை நீ களைவாய் சாயி. தூணிலும் துரும்பிலும் இருப்பாய் சாயி. துன்பம் அதை நீ களைவாய் சாயி. அன்பாய் அழைப்பேன் உன்னை என்றும் நினைப்பேன். அருள் புரிவாய் நீ தலையார் சாயி. அருள் புரிவாய் நீ தலையார் சாயி. விண்ணிலும் சாயி மண்ணிலும் சாயி எங்கும் சாயிராம். என்னிலும் சாயி உன்னிலும் சாயி எல்லாம் சாயிராம். சாயிராம் 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 சாயிராம். இந்த கோவில் நாங்கள் 2 வருஷமா வந்துட்டு இருக்கோம். இங்கே பல அற்புதங்கள் நிகழ்ந்துட்டு இருக்குது. நான் பருத்திப்பட்டு தாண்டி பாரிவாக்கத்துக்கிட்ட இருக்கேன். நான் எங்கள் வீடு அங்கே இருக்கு. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது.
இது ரொம்ப நாளாக இங்கே வந்து ரொம்ப வருஷமாக இங்கே இருக்குது. ரொம்ப புகழ் வாய்ந்த கோயில் இது. நிறைய பக்தர்கள் நிறைய பேர் வராங்க. நிறைய பிரார்த்தனை நிறைய நடக்குது. சொன்னதெல்லாம் நினைச்செல்லாம் நடக்குது. அவங்க என்னென்ன வேண்டிக்கிறாங்களோ எல்லாமே நல்லா சூப்பராக நல்லா நடக்கிறது. அதனால் ரொம்ப பக்தர்கள் நிறைய இந்த லட்சுமி சாய்பாபா மந்திர் இந்த கோயில் பேர். இது வந்து ரொம்ப விசேஷமான கோவில். இது திருவேற்காடில் இருக்குது. திருவேற்காடு கிட்ட இங்கேருந்து திருவேற்காடு இன்னும் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதனால் இந்த கோவில் ரொம்ப விசேஷமான, நிறைய கும்பல் வரும். வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். பிரார்த்தனை எல்லாமே நம்ம நினச்சபடி எல்லாமே நல்லா நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பாபா கோயிலுக்கு வாரம் வாரம் வருவேன். ஒரு வாரம் விரதமும் இருப்பேன். காலையிலேருந்து சாப்பிடாம 6 மணிக்கு விரதம் முடிச்சு சாப்பிடுவேன். ஆனால் வந்து ஒரு நாள் இங்கே வந்து பாபாவை வந்து வச்சு 10 வருஷம் ஆகுது, அதுக்காக சைக்கிள் ப்ரைஸ் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் நான் வந்து என் பையனை கூப்பிட்டு வந்து நாங்கள் அடிக்கடி வேண்டிக்குவோம், எங்களுக்கு சைக்கிள் கிடைக்கணும் அப்படின்னு. என் பையன் கொஞ்சம் வாய் பேச மாட்டான். சைக்கிள் கிடைக்கணும், பாபாட்ட வேண்டிக்கோ, இங்கே பாரு சைக்கிள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருந்தோம். அப்போ வந்து ஒரு டோக்கன் கொடுத்தாங்க, எங்கிட்ட டோக்கன் கொடுத்தாங்க. டோக்கன் கொடுக்குறப்ப டோக்கனை நான் மிஸ் பண்ணிட்டேன், தொலைச்ச உடனே இங்கே வந்து எல்லாருமே டோக்கன் போட்டு ப்ரைஸ் குலுக்கி எடுத்துட்டாங்க. அப்போ வந்து நான் நினச்சேன் நம்மளுக்கு பாபா கொடுக்கல அப்படின்னு. அவன் பையன் வாய் பேசாதனால அவன் என்னை கேட்டான், பாரு நீ வந்து அந்த டோக்கன் கொடுக்கல, எனக்கு சைக்கிள் கிடைக்கல பாரு அப்படின்ட்டு. ஆனால் நான் மனசில் நினச்சேன் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது போல, நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த டோக்கன் இருக்கிறவங்களுக்கு ஒரு நோட்டு புக்கு தர்றான்னாங்க. அதை மிஸ் பண்ணிட்டு நான் உள்ள அந்த ஐயாட்ட சொல்ல போனேன், ஐயா நான் அந்த டோக்கனை தொலைச்சிட்டேன், எனக்கு ஒரு நோட் புக்கு கொடுங்க என் பையனுக்கு அப்படின்ட்டு. அப்போ சொல்லும் போது அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அந்த சைக்கிள் விழுந்தவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு அந்த சைக்கிள் வேண்டாம், யாராவது இல்லாதவங்களுக்கு அந்த சைக்கிளை கொடுங்க அப்படின்னாங்க. அப்போதான் அந்த பாபாவோட உண்மையான அந்த அற்புதத்தை நினச்சி, என்னோட பையன்தான் வேண்டிக்கிட்டு இருந்தான், வேணா கொடுங்க, கொஞ்சம் வாய் பேச மாட்டான்னு சொன்னேன். உடனே அந்த சைக்கிள் எனக்கு கிடைச்சிது, அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அதனால பாபாவோட அருளை அன்னையிலேருந்து இன்னமும் நான் ரொம்ப ஜாஸ்தியாக தான் நம்புகிறேன். அவரோட அருள் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு என் பையனும் நம்புகிறான். இன்னமும் அந்த சைக்கிளை பாபா எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு நல்லா இருக்கு. வாரம் வேலைக்கிழமை வர்றது, விளக்கலாம். ஏன்னா நான் அவ்வளோவா கோவிலுக்கு போக மாட்டேன். ஆனால் என்னன்னு தெரியல, முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் வேலைக்கிழமை சாய்பாபா வந்து பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து அந்த வேலைக்கிழமை ஆனால் சாய்பாபாவை பார்க்க போகணும் அப்படின்ற ஒரு இது வந்து நமக்கு நம்ம மனசுக்குள்ள தானாகவே தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. வாரம் வேலைக்கிழமை வந்து சாய்பாபாவை பார்க்கக்குள்ள கொஞ்சம் நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், நிம்மதியாக இருக்கும். பாபா கோயிலுக்கு நம்ம நினைச்சது நிறைவேறுதுங்க. பாபா கோயிலுக்கு நம்ம வந்து இங்க வேண்டுதலை நம்ம கேட்டு வந்தோம்னா எல்லாமே பரிபூர்ணமா ஒரு நம்பிக்கையோடு வந்தாக்க எல்லாமே நிறைவேறுது. ஒவ்வொன்றா இது 11வது வரேன் ஒவ்வொன்றா அவர் படிப்படியா அவர் நம்ம கேட்கறது கரெக்டா தருவாரு. அவர் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வந்தாக்க எல்லாமே நல்லதே நடக்கும். நான் வேலூர்ல இருந்து வந்திருக்கிறேன். எங்க பொண்ணு வீட்டுக்கு வந்தேன். வரும்போதெல்லாம் எங்க இவரை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போவேன். இப்பதான் எங்க பொண்ணு வீடு கட்டின்னு 1 வருஷம் தான் ஆச்சு. இங்க வந்திருக்கிறாங்க. திருவேற்காட்டுல இருந்தாங்க, அப்ப வரல. இப்ப எம்ஜிஆர் நகர்ல வீடு கட்டின்னு எங்க பொண்ணு வந்திருக்குது. எங்க பொண்ணு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து இங்க பாத்துட்டு போவேன் நான் சாமி. திருவேற்காடுல இருக்கிறோம் நாங்கள். இப்போ பாபா வந்து இப்போ ஒரு 6 மாசமாக தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் நினைச்சதெல்லாம் கரெக்டாக நாங்கள் பாப்பா கொஞ்சம் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் இருந்ததுக்கு. அதுக்காக வாரம் வியாழக்கிழமை கண்டிப்பாக நாங்கள் ஃபேமிலியோட வருவோம். வேறு வந்து வியாழக்கிழமை கண்டிப்பாக பாபா பார்க்குறோம். தாரணி இங்க திருவேற்காட்டுல தான் இருக்கு. நான் என் கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்து இங்க பாபா கும்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப இதுவா இருக்கு. நான் இத்தனைக்கும் கோலாப்பூர்ல இருந்து தான் வரேன். இப்போ இந்த லீவ் டைம்ன்றனால என் பையனை கூட்டிட்டு, சரி கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்து நான் விரதம் இருந்து இந்த டைம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு அந்த பாபா கும்பிட்டுட்டு தான் போயிட்டு சாப்பிடுவோம் எல்லாம். सब सच्चा हो जाता है अगर अच्छे भक्ति से उनका प्रार्थना करो तो सब। कितना टाइम में पूजा आएगा मंदिर में? बीच में बाबा का ना पूजे के टाइम मंदिर का हाँ कितना टाइम में आएगा? कितना टाइम में क्या पूजे के लिए, उसमें रात को पूजे के लिए, उसमें कल पूजे के लिए कितना टाइम पूजा आएगा तो बाबा के? हाँ हर गुरुवार வந்திருக்கேன்னா நல்லா தான் இருக்கு, பிளசண்டா இருக்கு. திருவேற்காடு தான் எங்க வீடு. நல்லா பிளசண்டா, நல்லா நிம்மதியா இருக்கு. விண்ணிலும் சாயி
மண்ணிலும் சாயி எங்கும் சாயிரா என்னிலும் சாயி உன்னிலும் சாயி எல்லாம் சாயிரா. விண்ணிலும் சாயி மண்ணிலும் சாயி எங்கும் சாயிராம். என்னிலும் சாயி உன்னிலும் சாயி எல்லாம் சாயிராம். விண்ணிலும் சாயி மண்ணிலும் சாயி எங்கும் சாயிராம். என்னிலும் சாயி உன்னிலும் சாயி எல்லாம் சாயிராம். சாயிராம் 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 சாயிராம். தலையார் தாங்கள் வாழும் சாயி தந்தையும் தாயும் நீயே சாயி. தலையார் தாங்கள் வாழும் சாயி தந்தையும் தாயும் நீயே சாயி. உன்னிடம் பணிந்தேன் உன்னை தினம் தொழுதேன். உன்னை போல் என்னையும் மாற்றிடு சாயி. உன்னை போல் என்னையும் மாற்றிடு சாயி. சாயிராம் 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 சாயிராம். தூணிலும் துரும்பிலும் இருப்பாய் சாயி. துன்பம் அதை நீ களைவாய் சாயி. தூணிலும் துரும்பிலும் இருப்பாய் சாயி. துன்பம் அதை நீ களைவாய் சாயி. அன்பாய் அழைப்பேன் உன்னை என்றும் நினைப்பேன். அருள் புரிவாய் நீ தலையார் சாயி. அருள் புரிவாய் நீ தலையார் சாயி. சாயிராம் 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 சாயிராம். விண்ணிலும் சாயி மண்ணிலும் சாயி எங்கும் சாயிராம். என்னிலும் சாயி உன்னிலும் சாயி எல்லாம் சாயிராம். சாயிராம்